அறம் சார்ந்த பெரியோரே, பார்ப்பனரை ஈவு இரக்கமின்றி சாடுகின்றார் ஈவேரா பெரியார். பாம்புக்கு பல்லில் மட்டும்தான் விஷம், பார்ப்பனனுக்கோ உடம்பு முழுவதும் விஷம் என்கிறார். இது தேவைதானா? ஆனால் அதே பெரியார் ராஜாஜி இறந்தபோது ஈமச்சடங்கிலே அழுது புலம்பினாரே, அது எப்படி? பார்ப்பனரிலும் நல்லோர் இருக்கத்தானே செய்கின்றனர். எனவே அடியேன் மனத்திலே எழும் கேள்வி, ஒருபுறம் பார்ப்பனரை சாடுகின்றார் பெரியார், மறுபுறம் அந்தணரை போற்றுகின்றார் வள்ளுவர். எப்படி? அந்தணர் என்போர் அறவோர் மற்ற உயிர்க்கும் செந்தன்மை பூண்டு ஒழுகலான். குறள் 30. ஆகவே அடியேன் மனத்தளவிலே பார்ப்பனரையும் அந்தணர்களையும் அவரது பணியின் நிமித்தம் பிரித்து பார்க்கின்றது. கோவில் அர்ச்சனை செய்வோர் பார்ப்பனர், மக்களுக்கு அறம் போதிப்போர் அந்தணர். அப்படித்தான் சிலப்பதிகாரத்திலே கோவலன் கண்ணகி திருமணத்திலே தீ வளர்த்து சடங்காச்சாரம் பண்ணுவது பார்ப்பனர். மாமுது பார்ப்பான் மறைவழி காட்ட தீவலம் செய்வது காண்பார். புகார்காண்டம் 3. அதே சிலப்பதிகாரத்திலே பிரிந்த கோவலனை மீட்டு கொண்டு வர மாதவி அனுப்புவது மாடலன் கௌசிகன் என்ற அந்தணர்களை புறஞ்சேரி ஈர்த்த காதை 3. மேலும் மதுரைக்கு செல்ல கோவலனுக்கும் கண்ணகிக்கும் வழிகாட்டுவது ஒரு அந்தணர். மதுரை காண்டம் காடுகான் காதை பாடல் 1, 2, 3, 4. அது மட்டுமா? இதோ சங்க இலக்கியமாம் பாலைக்களி பாடல் 9 வருகின்றது. தன் மகள் காதலனோடு உடன்போக்கு போனது பற்றி அந்தணர் ஒருவரை தாய் கலந்து ஆலோசிக்கின்றாள். நாரதர் வேலை பார்த்து பிரித்து வைக்காமல், விபரீதமும் ஏற்படாமல் இணைத்து வைக்க சொல்லுகின்றார் பெருமனம் படைத்த அந்தணர். அது மட்டுமா? காந்தி 3 முறை மதுரை வந்தார். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் நுழையவே இல்லை. ஏன் தெரியுமா? தலித் மக்கள் அங்கு நுழைய அர்ச்சகர்கள் தடை பண்ணியதால். ஆனால் தடையை முழுமூச்சாக எதிர்த்து போராடி முத்துராமலிங்க தேவருடன் இணைந்து ஆலய நுழைவுச் சட்டம் கொண்டு வந்தது ராஜாஜியும் வைத்தியநாத ஐயரும். இவர் அன்று அறம் காக்கும் அந்தணர்கள். ஆக தரம் பிரித்து அறிவோம் பார்ப்பனரையும் அந்தணரையும்.